ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு கொண்ட கடலையும் வெள்ளை கொண்ட கடலையும் நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை கொஞ்சம் வந்து ஊற வச்சுருக்கேன், பச்சை பயிர் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். எல்லாமே நைட்டே ஊற வச்சுட்டேன். காலையில் என்ன சமைக்கிறதுன்னு ஒரே குழப்பமாக இருந்தது. சரி, ஏதாச்சும் சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஏன்னா இது வாரத்தில் ஒரு முறையாச்சும் சாப்பிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் ரத்தம் இப்போல்லாம் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப ரத்தம் கம்மியாக இருக்குது, ஹீமோக்ளோபின் அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டும் இருப்பாங்க நிறைய பேர். இப்போ சின்ன வயசுலேயே சுகர் எல்லாம் வந்தது. அதனால் இந்த மாதிரி பயிர் வகைகள் வந்து நம்ம வேக வச்சு வந்து எடுத்துக்கிட்டோம்னா காலையில் வந்து இதில் வந்து கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, புதினா, கொஞ்சம் வந்து மாதுளம் பழம் இருக்கு இல்லையா, அதுவும் வச்சு எல்லாமே வந்து கொஞ்சம் சாலட் மாதிரி வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா ஃபில் ஆகிடும். மத்தியானம் வரைக்கும் பசிக்கவே பசிக்காது. அந்த மாதிரி இது வந்து நல்லா வந்து குக்கரில் போட்டு 2 விசில் 3 விசில் விட்டால் போதும், நல்லாவே வெந்துடும். இதை நான் வந்து ஒரே குக்கரில் வேக வைக்க போகிறேன். இது வந்து கீழே வந்து கொண்டக்கடலை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடலை வந்து அதுக்கு மேலே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பச்சை பயிர் வந்து வேக வச்சு எல்லாமே ஒரே இதில் வெந்துடும். ஏன்னா இப்போ இது வந்து ரொம்ப வெந்துடும் அப்படிங்கிறதுக்காக பச்சை பயிர் நான் மேலே வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு இது எல்லாமே எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் வெந்ததுக்கு பிறகு நம்ம வந்து எல்லாமே வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அது எல்லாமே இதில் வந்து கலந்துட்டு கொஞ்சம் எலுமிச்சம் சாரம் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் வந்து மிளகுத்தூள், உப்பு, ஏன்னா இதுலேயும் நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக தேவைன்னா போட்டுக்கலாம். அதுவே வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் இருந்துச்சுன்னா அதுவும் கட் பண்ணி போட்டுக்கிட்டு எல்லாமே வந்து கலந்து ஆஃபீஸ்க்கு போகிறவங்களும் எடுத்துகிட்டு போயிடலாம். மத்தியானம் கூட இது சாப்பிட்டா நல்லாவே இருக்குங்க. நல்லா ஃபுல்லாக வந்து வயிறு ரொம்ப இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்களாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்போவுமே இட்லி, தோசை அப்படின்னா காலையில் உணவு எடுத்து இது பதிலாக இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இல்லைனா சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு போல் இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அது கூட கொஞ்சம் வந்து ஆலிவ் ஆயிலும் நம்ம சேர்த்துக்கணுங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு குலுக்கி வந்து டிஃபன் பாக்ஸில் வந்து என் பொண்ணுக்கு நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 11 மணி போல் நான் இது சாப்பிட்டுட்டேன். என் பையனுக்கும் ஆஃபீஸ்க்கும் இந்த மாதிரி பண்ணி அவங்களுக்கு லெமன் மேலே வச்சு கொடுத்துட்டேன். நீங்களும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.